பைக்ல வேகமா போனாலும் மெதுவா போனாலும் ஒரே மாதிரி மைலேஜ் கிடைக்குமோ கிடைக்காதோ? ஆனா அல்ட்ரா டியூரா ஃபிளேம்ல அதிக வெப்பத்துல சமைச்சாலும் எத்தனை பர்னர்ல சமைச்சாலும் 70% எரிவாயு சேமிக்கும். வேகமாவும் சமைக்கலாம், காசு மிச்சம். அல்ட்ரா டியூரா ஃபிளேம். தமிழக சட்டசபை தேர்தலையொட்டி தவிக தலைவர் விஜய் தமது பிரச்சாரத்தை கடந்த மாதம் உற்சாகத்துடன் தொடங்கினார். வீக்கெண்ட் பிரச்சாரத்தில் கூட்டம் அள்ளியது. எல்லாம் உற்சாகமாக போய்கொண்டு இருந்த நேரத்தில்தான் கரூர் சம்பவம் பிரேக் போட்டது. மனமுடைந்து போனார் விஜய். நிர்வாகிகள் கைது, வழக்குகள் என 1 மாத காலம் எல்லாமே முடங்கியது. இதனால் விஜய் டல்லாகிவிட்டார். பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை சந்தித்து பேசி மன்னிப்பு கேட்ட பிறகே அவர் ஆறுதல் அடைந்தார். அந்த தெம்புடன் கட்சி பணிகளை ஒருங்கிணைக்க புதிய நிர்வாக குழுவை நேற்று அமைத்தார். அக்குழுவின் கூட்டம் இன்று நடந்தது. அடுத்த கட்ட அரசியல் நகர்வுகள் பற்றி ஆலோசிக்கப்பட்டது. இச்சூழலில் தவிக பொதுக்குழு சிறப்பு கூட்டம் நடத்த இருப்பதாக விஜய் அறிவித்து இருக்கிறார். அவரது அறிக்கை: சூழ்ச்சியாளர்கள், சூதுமதியாளர்கள் துச்சமாக எண்ணி நம்மை தூறு செய்த போதிலும் அச்சமின்றி அனைத்தையும் உடைத்து எறிந்துவிட்டு தமிழக மக்களுக்காக ஆர்த்தழ வேண்டிய தருணம் இது. தவிக படைக்கலன்களாக நீங்கள் இருக்கும்போது, நம்மை காக்கும் கவசமாக தமிழக மக்கள் இருக்கும்போது நமது வெற்றி பயணத்தை யாராலும் தடுக்க முடியாது. சூழ்ச்சி, சூதுகளால் நம்மை வென்றுவிடலாம் என்று கனவு காணும் எதிரிகளும் இதை உணர்ந்தே இருக்கிறார்கள். கள நிலவரம் நம்மை ஊக்குவிப்பதாக இருப்பதால் நமது அடுத்த அடியை இன்னும் நிதானமாகவும் அளந்தும் தீர்க்கமாகவும் எடுத்து வைக்க வேண்டும். கட்சியின் அடுத்த கட்ட நிகழ்வு செயல்பாடுகள் பற்றி விவாதித்து முடிவெடுக்க வேண்டியுள்ளது. அதற்காக தவிக பொதுக்குழு சிறப்பு கூட்டம் வரும் நவம்பர் 5ஆம் தேதி மாமல்லபுரத்தில் உள்ள ஹோட்டலில் காலை 10 மணிக்கு நடைபெறும் என்று விஜய் தெரிவித்துள்ளார்.